ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபார் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கு இல்லை செகண்ட் வீக்குள்ளே உங்களுக்கு கால்ஃபார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம விசாரிச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எப்படி படிக்கலாம், ஸோ என்னென்ன எந்த மாதிரி வாமனில் நாங்கள் எப்படி டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம், எப்படி டெஸ்ட் வைக்க போகிறோம், கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது, ஸோ இதெல்லாம் சொல்லி டிஸ்கஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில். ஸோ ஆல்ரெடி குரூப் 4 ஓரளவுக்கு நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது சப்போஸ் உங்களுக்கு நல்லா எழுதிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வேலை கிடைக்கிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் அதை ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இதோட ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸாம்லையும் சோர்வடைஞ்சு உட்காந்துடாதீங்க. மேபி க்ளோஸில் போயிருந்தாலும் சோர்வடையக்கூடாது. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கான வழிமுறை என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம ஓட ஆரம்பிக்கணும், ஓகே. ஸோ அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக கடின உழைப்பு தேவை. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ நம்மளுக்கு மேபி குரூப் 2 எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் 2025 தான் குரூப் 2 கால்ஃபார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு முன்னாலேயே கால்ஃபார் வரப்போகுது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் 1 முடிஞ்சோடனே அடுத்து குரூப் 2 கால்ஃபார் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதை பிளான் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா குரூப் 2க்கு உங்களுக்கு தெரியும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸோட சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்ட் டைப்பு ப்ளஸ் டிஸ்கிரிப்ட் டைப்பு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பிரித்ததில் உங்களுக்கு எப்படி இருக்குது, குரூப் 2 இன்ட்ரிவியூ போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியதில் இன்ட்ரிவியூ 2 இதுக்குமே கிடையாது. ஸோ அதை எடுத்துட்டாங்க. ஸோ அது போக உங்களுக்கு குரூப் 2ல் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ட் டைப் நீங்கள் எழுதணும், ஓகே. ஸோ 300 மார்க் நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி 300 மார்க் எழுதணும். அதே மாதிரி குரூப் 2A அப்ஜெக்ட் டைப், ஓகே. ஸோ நீங்கள் இப்போ எப்படி ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி ஷேர் பண்ணுறது, ஓகே. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் எடுக்கிறது குரூப் 2Aக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டும் தனித்தனியாக பிரித்து கொஸ்டின் தனியாக கொடுத்துட்டாங்க, சிலபஸ் தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிக்கணும். ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் ஹெவி, குரூப் 1 சிலபஸ் மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பித்தா தான் குரூப் 2 ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்ம எய்ம் எல்லாமே குரூப் 2 குரூப் 1 லெவலில் வச்சா தான் நம்மளுக்கு ஈஸியாக குரூப் 4 நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எய்மை ஹையாக செட் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 2. ஸோ நம்ம வாமனில் என்ன பிளான் வச்சுருக்கோம், இந்த குரூப் 2வும் குரூப் 2Aக்கும் ஃபர்தராக அடுத்த இதுக்கு எப்படி கொண்டு போகிறது, எக்ஸாம்ஸில் எப்படி நடத்த போகிறோன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும், ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ்ன்றது உங்களுக்கு சேம் தான், ஓகே. ஸோ அதில் எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் எப்படி இப்போ குரூப் 4க்கு ப்ரிலிம்ஸ் எழுதுனீங்களோ அதே மாதிரி இதில் 200 கேள்விகள் பொது தமிழ் இருக்கும் ப்ளஸ் GS இருக்கும், ஓகே. ஸோ 25 மேக்ஸ், இதில் எந்த மாற்றமே இல்லை. இது அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குரூப் 4க்கு நம்ம வாமனில் எப்படி டெஸ்ட்டு கிளாஸஸ் நடத்தினோமோ அதே மாதிரி தான் குரூப் 2க்கும் நடத்த போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் சாட்டர்டே அண்டு சண்டே, ஸோ 2 நாளும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த 2 நாளும் மதியமும் உங்களுக்கு என்ன இருக்கும், 1 to 2 எக்ஸாம் நடக்கும். குரூப் 4க்கு நம்ம எப்படி நடத்தினோமோ அதே மாதிரி தான். ஸோ 1 to 2 100 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ சாட்டர்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழும் ப்ளஸ் மினி டெஸ்ட்டுன்னு ஒரு மெட்டீரியல் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மினி டெஸ்ட் மெட்டீரியலும் சேர்ந்து 100 மார்க் இருக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா GS எந்த பாடம் நம்ம கொடுக்குறோமோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு முடிஞ்ச பிறகு மொத்த டோட்டல் யூனிட் வைஸாக வரும், ஓகே. நான் சொல்கிறது இப்போ ப்ரிலிமினரிக்கு. ஸோ ப்ரிலிமினரிக்கு GS ப்ளஸ் மேக்ஸு, ஓகே. ஸோ மேக்ஸ் 25. ஸோ வாரம் கம்பல்சரியாக மேக்ஸும் இருக்கும். இந்த மினி டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மினி டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்து நான் டெஸ்ட் வைப்பேன், ஓகே. ஸோ இது 100 மார்க். ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே 2 டெஸ்ட்டு கம்பல்சரியாக இருக்கும். ஸோ எக்ஸாம் வரைக்கும் இது தொடர்ந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே கிளாஸ் 4 செஷன் இருக்கும். மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி 4 செஷன் இருக்கும். அது போக 100 மார்க் டெய்லி வாரம் டெஸ்ட் எழுதுவீங்க. ஆனால் வீக் எண்டு கிளாஸஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வீக் டேஸில் படிக்கிறதுக்கு டைம் வேணும். நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து ரிவிஷன் பண்ணால் தான் வீக் டேஸில் நீங்கள் வீக் எண்டில் டெஸ்ட் எழுத முடியும், ஓகே. ஸோ நான் படிக்கிறதுக்கே டைம் கொடுக்காம உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கிளாஸஸாக வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது வேஸ்ட்டு.
ஸோ அதனால் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் நடக்கும், டெஸ்ட் நடக்கும். அந்த 1 வீக்காக படிக்க போகிறீங்க, அடுத்த வாரம் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் போக போகுது. ஸோ குரூப் 4க்கு நம்ம எப்படி மொத்தம் ஃபுல் டெஸ்ட் மட்டுமே 7க்கு மேலே வச்சோமோ அதே மாதிரி தான் குரூப் 2க்கும் ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு மினிமம் ஒரு 10 டெஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் ஒரு ஃப்ளோ கிடைக்கும், அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் தப்பு பண்ணுறதுலாம் குறைப்பீங்க. ஸோ அது போக ப்ரிலிம்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க் வந்து வேலைக்காக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னது ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட். மெயின்ஸுக்கு போகக்கூடிய யாரெல்லாம் மெயின்ஸ் போகிறாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய டெஸ்ட் தான். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸ் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். ஓகே, ஸோ வாமனில் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கு இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து நடக்க போகுது, இதில் தெளிவாக இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ இன்டர்வியூ கிடையாது. ஸோ அதனால் குரூப் 2, ஓகே, குரூப் 2ன்னு நம்ம சொல்லக்கூடியது மெயின்ஸ்க்கு வந்து என்னென்னா மெயின்ஸ்க்கு அவங்க சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு மட்டும் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க அவங்க? ஸோ 7 யூனிட்டு. ஓகேங்களா, ஸோ மெயின்ஸ் வந்து 7 யூனிட்டு. ஆனால் அதில் மொத்தம் கவர் ஆகிறது எல்லாமே தான் 9 யூனிட். அதாவது குரூப் 1ல் மொத்தம் 10 யூனிட் இருக்கும், அந்த 9 யூனிட் இருக்கும். அந்த 9 யூனிட்டில் ஒரு யூனிட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா யூனிட்டும் மெயின்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூப் 1 சிலபஸ் தான். அறிவியல் மட்டும் கிடையாது, எத்திக்ஸ் பேப்பர் மட்டும் குரூப் 1ல் இருக்குது, குரூப் 2ல் எத்திக்ஸ் கிடையாது. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் குரூப் 2 வந்து குரூப் 1 சிலபஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்கணும், அதுவும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் எப்போ போல் போன மெயின்ஸ் என்ன நடந்துச்சோ அதே ஃபார்மெட்டில் தான் டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் வந்து இதில் ரிலீஸ் பண்ணலை, மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் 40 மார்க்கு, அடுத்த 2வது யூனிட்டில் 30 மார்க் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்லிட்டாங்க. பட் இந்த மார்க்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்றது இன்னும் நமக்கு சொல்லலை. ஸோ அதனால் பழைய ஃபார்மெட் என்ன குரூப் 2க்கு இருந்துச்சோ அதே ஃபார்மெட்லேயே டெஸ்ட் வந்து மெயின்ஸ்க்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுவும் வாரம் டெஸ்ட் இருக்கும். மெயின்ஸ் அதாவது ப்ரிலிமினரி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னால் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சுங்க. கால்ஃபார் வர்ற வரைக்கும், கால்ஃபார் வந்த பிறகு ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ கால்ஃபார் வர்ற வரைக்கும் டேரெக்டாக மெயின்ஸ் படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 யூனிட் 3 யூனிட் நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுறது மிக கடினமான வேலையாக இருக்கும். ஸோ அதனால் கால்ஃபார் வர்றதுக்கு முன்னாலேயே அட்லீஸ்ட் ஒரு யூனிட்டாவது முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மெயின்ஸ்க்கு. ஓகே, நல்லா நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க மட்டும் மெயின்ஸ்க்கு படிங்க, இல்லைனா ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சுட்ருங்க, தொடர்ந்து ப்ரிலிம்ஸ் படிங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டு பழைய குரூப் 2ல் என்ன ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ இதுக்கு இந்த குரூப் 2 மெயின்ஸ் இது படிக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக வந்து வாமன் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கலாம். ஸோ இதுக்கு வாரம் டெஸ்ட் நடக்கும். ஸோ டெஸ்ட் வந்துட்டு அதே 300 மார்க்கு தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ நான் கரெக்ஷன் வந்து நானே உங்களுக்கு டேரெக்டாக 1 to 1 தான் கரெக்ஷன், நம்ம வந்து 1 to 1 தான் சொல்லுவோம். ஸோ அதை கூப்பிட்டு நான் உட்கார வச்சு எப்படி எழுதணும், எதெல்லாம் மாற்றணும், கண்டென்ட் எவ்வளோ கொடுக்கணும், ஸோ கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக நானே சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு காமிச்சிட்டே இருக்கணும். லாஸ்ட்டு குரூப் 2 நம்மகிட்ட படிச்சிருந்தவங்களோ கொஞ்சம் நீங்கள் சப்போஸ் வாமனில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாமனில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ 1 to 1 கரெக்ஷன் தான். ஸோ இதுவும் எக்ஸாம் வரைக்கும் நம்மளுக்கு எப்போ மெயின்ஸ் நடக்குதோ அது வரைக்கும் டெஸ்ட் ரெகுலராக வாரம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வாரம் நான் புக்லெட் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் நீங்கள் எழுதணும். ஓகே, 300 மார்க்கு ஆன்சர் வந்து எழுதணும். ஓகே, ஸோ அடுத்து குரூப் 2A. ஸோ குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நம்மளுக்கு என்னது 4 ஆப்ஷன் கொடுத்து எதுன்னு கேட்குறது தான். ஓகே, ஸோ ஷேர் பண்ணுறது தான். இப்போ எப்படி ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் 4 ஆப்ஷன் கொடுத்து ஷேர் பண்ணுறது. ஸோ இதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தம் வந்து இதை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட் 1, ஸோ பார்ட் A பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் மெயின்ஸ்க்கு ஒரு தடவை அப்ஜெக்டிவ் டைப்லேயே மெயின்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நடக்கும்போது அதே 3 யூனிட் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுவும் குரூப் 1 சிலபஸ் தான். ஓகே, எல்லா யூனிட்டையும் இணைச்சி 5 யூனிட்டாக மாற்றி குரூப் 1 சிலபஸாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ படிக்க வேண்டிய கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் நல்லது. ஓகேங்களா?
ஸோ இப்போ இதில் பார்த்துடலாம். இப்போ குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது, பார்ட் ஏல 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நவீன வரலாறு. ஓகேயா. ஸோ வந்துட்டு இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறணும், குரூப் 2 ஏ ஓகே, அது ரெண்டுக்கான சிலபஸும் வேறு வேறு. ஓகே, ஸோ ரெண்டும் ஒரே சிலபஸ் கிடையாது. ஸோ குரூப் 2ல் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவை வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவோட வரலாறு, இந்தியாவோட புவியியல், இந்தியாவோட பொருளாதாரம், அந்த மாதிரி ஃபுல்லாமே இந்தியா வித் ரெஃபரன்ஸ் வந்து தமிழ்நாடு இருக்கும். ஓகே, ஆனால் குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் சயின்ஸை தவிர மற்ற எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றதே வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ குரூப் 2 ஏ முழுக்க நம்மளை என்ன தான் படிக்கணும், தமிழ்நாடை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம் குரூப் 2 ஏக்கு. குரூப் 2க்கு வந்துட்டு இந்தியாவில் இருக்க மொத்த குரூப் 1க்கு நம்ம எப்படி படிப்போம் அதே மாதிரி குரூப் 2 படிக்கணும். குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு என்விரான்மெண்டல் சயின்ஸு. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு ஓரியன்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் படிக்க போகிறீங்க. ஓகேவா. ஸோ அதனால் குரூப் 2வும் குரூப் 2 ஏவும் ஒன்று கிடையாது. ஓகே, அதை நல்லா குரூப் 2 படிக்க வரங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் எல்லாமே ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மாதிரி மெயின்ஸில் இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க இல்லையா குரூப் 2க்கு, ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸில் இருக்காது. ஓகே, ஏன்னா மெயின்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்ல. சேம் கொஸ்டின் அங்கே கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு ப்ரிலிம்ஸை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே, மெயின்ஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ரொம்ப இன்டெப்த்தாக போய் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்ஜெக்ட் டைப்பில் நான் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நார்மல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்காது, நம்ம நார்மலாக ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே. ஸோ இன்டெப்த்தாக போய் கேட்பாங்க. அதனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் மட்டும் போதும் அப்படின்னு மெயின்ஸ்க்கு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. அது மட்டும் கண்டிப்பாக பத்தாது. ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து மேபி உங்களுக்கு இது எவ்வளோனா ஒரு 10% தான் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ மற்ற எல்லாமே நீங்கள் இன்டெப்த்தாக வெளியில் போய் படித்து ஆகணும். ஓகே, கண்டென்ட் ரெடி பண்ணி படிக்கணும். அது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஸ்கூல் புக் வந்து ஒரு 10% தான் உங்களுக்கு கவர் ஆகும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாமே நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் படித்தே ஆகணும். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நாங்கள் தான் ப்ரிலிம்ஸ் படிச்சிட்டோம்ல, மெயின்ஸ் ஈஸியாக எழுதிடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் வேறு மெயின்ஸ் வேறு, ரெண்டுக்கும் உங்கள் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இல்லைன்னா ஒரே எக்ஸாமே வச்சுட்டு போயிடலாம், அவங்க ப்ரிலிமினரியே முடிச்சுட்டு போயிடலாம், மெயின்ஸ்க்கு வரணும் அவசியமே கிடையாது இல்லையா. ஸோ அப்போ மெயின்ஸை வந்து உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டணும்னா கொஸ்டின் வந்து அதுக்கான டிகிரி ஸ்டாண்டர்டில் இன்டெப்த்தாக கொஞ்சம் கொஸ்டின் வந்து கேட்க தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 2 ஏ ரெண்டு சிலபஸும் வேறு வேறு. ஓகேவா. ஸோ இந்த தெளிவை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க. குரூப் 2 ஏ சிலபஸ் வேறு, ப்ரிலிம்ஸ் வேறு, மெயின்ஸ் வேறு. ஓகே, அது ரெண்டுக்கும் வேறு வேறு, அதாவது கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ டிஎன் வந்து நவீன வரலாறு ஃபஸ்ட் யூனிட். ஸோ இதுலேருந்து அவங்களே சொல்லிட்டாங்க மொத்தம் வந்து 20 கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ டெஸ்ட் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட். ஓகே, ஸோ நான் மெட்டீரியல் வந்து முன்னாலே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியலை கொடுத்துருவேன். அதாவது ஒரு 5 டாபிக் கவர் பண்ணி 5 டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணி இது வந்து என்னோடய கண்டென்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போன மெயின்ஸ்க்கு பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நான் வந்து நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி தருவேன். ஸோ அதனால் மெயின்ஸ்க்கு எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக் வைஸாக இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 டாபிக் அப்படி ரெடி பண்ணி 5 டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும், யூனிட் 1ல் மட்டும் நடக்கும். ஓகே, ஸோ 5 டெஸ்ட்டு யூனிட் 1ல் நடக்கும். ஸோ அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்மின். ஓகே, மாநில நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து வித் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, ஸோ மாநில அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, தமிழ்நாடு குறித்த பார்வையிடன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் உங்களுக்கு படிக்கணும், ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே கம்பல்சரியாக நீங்கள் படிக்கணும், பாலிட்டி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 30 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டையும் நீங்கள் கவர் பண்ணிட்டாவே 50% வந்து இந்த சிலபஸில் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதாவது 100 கொஸ்டினில் 50 கொஸ்டின், 100 கொஸ்டினில் 50 கொஸ்டின் இதில் மட்டுமே உங்களுக்கு வந்துடும். யூனிட் 1 and 2ல் மட்டும், யூனிட் 1 + 2 இது ரெண்டில் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்னா 50 கேள்விகள் வந்துடும். ஸோ 50% உங்களுக்கு இதில் முடிஞ்சிருச்சு. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும், யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு அண்டு டெக்னாலஜி.
ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு ரொம்ப இப்போ என்ன சொல்ல அட்வான்ஸ்டு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எதிர்காலத்தில் வர்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு, மல்டிமீடியா, இமெயில் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15 கொஸ்டின். ஓகே, ஸோ அதே இதில் வந்து யூனிட் 3ன்றது. யூனிட் 4ன்றது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸு ப்ளஸ் சோசியல் இஷ்யூஸ். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸு ப்ளஸ் சோசியல் இஷ்யூஸ். ஓகே, ரெண்டு இதுவும் சேர்த்து, அதாவது எக்கனாமிக்ஸும் படிக்கணும், சோசியல் இஷ்யூஸும் இந்த யூனிட்டில் படிக்கணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 20 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 20 கேள்விகள். ஸோ யூனிட் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜாகிரஃபி, என்விரான்மெண்டல், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டாபிக் எல்லாமே யூனிட் 5ல் வருது, மொத்தமாக கேட்டாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. சரி, இதில் வந்து 15 கொஸ்டின், இதில் வந்து 15 கொஸ்டின். ஓகே, ஸோ இதுதான் வந்து 5 யூனிட்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு 35 தேர்வுகள். ஓகே, 35 டெஸ்ட்டு நடக்கும். வாரம் ஒரு டெஸ்ட்டுன்ற மாதிரிக்கு 35 டெஸ்ட்டு நடக்கும். ஸோ இதில் வந்து யூனிட் 1ல் வந்து எத்தனை டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட்டு. ஓகே, ஸோ யூனிட் 2ல் 6 டெஸ்ட்டு, யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்கில் 5, யூனிட் 4ல் வந்துட்டு உங்களுக்கு இது எத்தனை டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் வந்துட்டு 6 டெஸ்ட்டு, யூனிட் 5ல் 5 டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 டெஸ்ட் வந்துட்டு இதிலே முடிஞ்சிடும். ஸோ இது போக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட், ஓகே, யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்துட்டு மொத்தம் 5 யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் ஃபுல்லாக நடக்கும். ஸோ 5, அதுக்கடுத்து வந்து மாடல் எக்ஸாம். ஓகே, ஸோ மாடல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3. ஓகே, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 35 எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்குது. ஓகே, 27 + 27 அந்தந்த யூனிட் வைஸாக பிரித்து டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ நான் 5 டெஸ்ட் வைக்கிறேன்னா 5 டெஸ்ட்டுக்கு நான் தனித்தனியாக உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இப்போ வாரமே மெட்டீரியல் நீங்கள் வாங்கிடுவீங்க. அந்த மெட்டீரியல் வச்சு அந்த வாரம் முழுக்கும் படிப்பீங்க. படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து வீக்கெண்டில் வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ 5 மெட்டீரியல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் கொடுப்பேன். அதேமாதிரி 6 மெட்டீரியல் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் தனித்தனியாக கொடுத்து தான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன் நான். ஸோ அது போக 27 + 5 + 3 மொத்தம் வந்துட்டு 35 டெஸ்ட்டு. ஓகே, ஸோ இதிலே என்ன ஆகுனா மொத்தம் வந்துட்டு 150. அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதில் ஹிஸ்ட்ரியில் டெஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இல்லையா. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு குரூப் 2Aக்கு இருக்குது. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் வைக்கிறேன்னா அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க், மொத்தம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் இருக்கும். ஸோ இதில் வந்து 100 வந்து ஜிஎஸ் தமிழ்நாடுலேருந்து, அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்துடும். 20 வந்து ரீசனிங். ஓகே, ப்ளஸ் 30 வந்து தமிழ், ஜிஎஸ், ஜிடி, பொது தமிழ். ஸோ இந்த மாதிரி தான் 150 கொஸ்டின் உங்களுக்கு வாரம் இருக்கும். ஓகே, ஸோ இது போக நீங்கள் என்ன எழுதணும், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணணும். ஸோ 3 யூனிட்டுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கும் 3வது யூனிட்டுக்கு மட்டும்தான், ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 4 யூனிட்டுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணணும். ஓகே, 4 யூனிட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து நான் மெட்டீரியல் கொடுத்தா உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன். ஓகே, இது வந்து பார்ட் 1 இது வரைக்கும். ஸோ பார்ட் 2ல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், பார்ட் பியில் ரீசனிங். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க, 40 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பேங்க் எக்ஸாமில் எஸ்எஸ்சிலாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசனிங் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நீங்கள் இந்த ரீசனிங் பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் கம்பல்சரியாக நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும், பார்ட் சியில் ஒரு 60 கொஸ்டின், பொது தமிழ். ஓகே, ஜிடி ஜென்ரல் தமிழ். இந்த 100 மார்க்கில் நீங்கள் கம்பல்சரியாக 95க்கு மேலே நீங்கள் போட்டே ஆகணும். ஓகே, 100 எடுக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 100க்கு 100 கூட நீங்கள் இந்த பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் எடுக்கலாம். ஸோ இதில் மெயினாக நீங்கள் எடுக்க வேண்டியது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல தான் உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு நிரூபிக்க போகிறது ஜிஎஸ் பேப்பர் தான். அந்த 5 யூனிட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலை. ஏன்னா ரீசனிங்கும் பொது தமிழும் உங்களுக்கே தெரியும், தமிழில் எல்லோரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக
இருப்பாங்கண்டு. ஸோ இதில் வந்து இலக்கணம் மட்டும் தான் உங்களுக்கு சிம்பிளாக பிரித்தெழுதுக, வேறு சொல்ல அறிக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டு போயிடுவீங்க. அதேமாதிரி ரீசனிங்கும் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் வரலைன்னா கூட நீங்கள் பேசிக்காக கிளாஸ் நான் எடுப்பேன். ஸோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாவே போதும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு எல்லா டாப்பிக்கும் 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. 27 டாப்பிக்கும் நான் உங்களுக்கு வித் மெட்டீரியலோடையே கிளாஸ் எடுத்துருவேன். ஓகே. ஸோ ரீசனிங்க்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கும் கம்பல்சரியாக வாமனில் கிளாஸ் இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கு இல்லையா, சயின்ஸு ப்ளஸ் ரீசனிங் இது ரெண்டுக்கும் வாரம் ஒரு கிளாஸ் வந்துட்டு சயின்ஸ்க்கு ஒரு கிளாஸ், ரீசனிங்க்கு ஒரு கிளாஸ் நான் போட்டுருவேன். ஓகே. ஸோ ரீசனிங் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தனியாக கொடுப்பேன், அது போக எக்ஸாம் தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராக்டிஸ் தனியாக இருக்கும், எக்ஸாம் தனியாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி எழுதலாம், எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ இதுதான் நம்ம வாமன் டிஎன்பிஎஸ்சியில் பிளான் பண்ணியிருக்க டெஸ்ட் ஷெடியூல், கிளாஸ் ஷெடியூல். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாமன் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8248651694. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு குரூப் 2A மெயின்ஸா, குரூப் 2வா, குரூப் 2Aவா, ப்ரிலிம்ஸா, மெயின்ஸா அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ அவங்க நோட் பண்ணிவிட்டு அதுக்கான அட்மிஷன் போட்டுருவாங்க. ஸோ அட்மிஷன் போட்டுட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டு வரலாம். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வாரம். ஓகே. ஸோ 23/6/2024 சண்டே ஃப்ரீ டெமோ கிளாஸ் நடக்குது. ஓகே. சண்டே வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் குரூப் 2க்கு, மெயின்ஸ்க்கோ, ப்ரிலிம்ஸ்க்கோ ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இருந்தே நீங்கள் படித்தாதான் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வேலை வாங்க முடியும். ஸோ குரூப் 2 போயிட்டீங்கன்னா ஆஃபீஸர் கேடர். ஓகே. ஸோ உங்களுக்கு குரூப் 4 போகிறத விட குரூப் 4 போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சேலரி வைஸாகவும் சரி, ரெஸ்பெக்ட் வைஸாகவும் சரி, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறேன். ஸோ இதுதான். ஸோ இது போக நான் வந்துட்டு குரூப் 2க்கு வந்துட்டு குரூப் 2Aக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை நான் செட் பண்ணியிருக்கேன். மாடல் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து லிங்க் வந்து பிடிஎஃப்பில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து குரூப் 2 மாடல் எக்ஸாம். ஓகே. ஸோ குரூப் 2க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2Aக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பார்ட் ஏல மொத்தம் 5 யூனிட் வரும். ஸோ ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளோ கொஸ்டின்றதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ 20 கேள்விகள் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாமே தமிழ்நாடு, நவீன தமிழ்நாடு, இங்கே பாருங்கள் இந்த வார்த்தையே நல்லா பாருங்கள், நவீன தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியாவே எங்கேயுமே வரல. ஸோ அப்போ கொஸ்டின் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே இருந்தால் வரப்போகுது, இங்கே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் ஃபுல்லாக வரப்போகுது. ஓகேவா. ஸோ இது கொஸ்டின் இதோட லிங்க், இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்குன்றதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மேபி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் மெட்டீரியலும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இதில் வந்து எல்லா யூனிட்டுக்குமே தனித்தனியாக கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின். ஓகே. ஸோ 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதையும் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் அடுத்து இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கேள்விகள் தான். ஸோ அதுலேயும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அது சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பயங்கரமான ஹெவி சிலபஸ். ஸோ அடுத்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு, இதுலேயும் என்னது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு, அதாவது சயின்ஸ் தான் ஜென்ரல் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயும் தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள். இப்போ தமிழ்நாடு சார்ந்த கொஸ்டின் மட்டும்தான் இதில் கேட்க போகிறாங்க. இந்தியா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரவே வராது. ஓகே. ஸோ அது நல்லா கிளியராக மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஜாகிரஃபி போயிடுச்சா. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஜாகிரஃபி. ஓகே. ஸோ தமிழ்நாடு ஜாகிரஃபி, சுற்றுச்சூழல், பல்லுயிர், பேரிடர் மேலாண்மை. ஸோ இதில் 15 கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே தனியாக கேட்க போகிறாங்க. அதே மாதிரி இதில் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அப்படின்னு சொல்லி ஒரு 40 கொஸ்டின் உங்களுக்கு வந்து அதிலேருந்து கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ரீசனிங் கொஸ்டின் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசனிங் சப்போஸ் உங்களுக்கு வரல, சப்ஜெக்ட் புதுசாக இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம அது ஃபுல்லாமே கிளாஸ் எடுத்துகிறோம். 27 டாப்பிக்கும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து மெட்டீரியல் கொடுத்து அதை டெஸ்ட் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீசனிங் ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ ரீசனிங் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது ரீசனிங் கொஸ்டின் தான். ஓகே. ஸோ அதனால் கம்பல்சரியாக அந்த 40, இந்த பொது தமிழில் இருக்க 60 கொஸ்டின், இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும்,
கிட்டத்தட்ட 95க்கு மேலே 100 கொஸ்டினில் 95க்கு மேலே கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ரிசல்ட்டு எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதில் தெளிவாக இருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுக்கு தான் நாங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினையும் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையும் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் இதில் தெரியுது, எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இன்னும் நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி நம்ம வாமனில் வந்துட்டு 23 நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 23ஆம் தேதி உங்களுக்கு டெமோ கிளாஸ் ஆரம்பிக்குது. 23/6/2024. ஓகே, ஸோ டெமோ கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ சண்டே வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் சூப்பர் செட்டி தெருவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ டெமோ கிளாஸ் ஓகே அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கிலேருந்து கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது சொல்கிற மாதிரி மொத்தம் மெயின்ஸுக்கு நம்ம எவ்வளோ டெஸ்ட்டஸ் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 35 டெஸ்ட்டு தர்றோம். பாட வாரியாக மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க. புதிய பாடத்திட்டம் தான். ஸோ அதேமாதிரி சயின்ஸும் ரீசனிங்க்கும் நான் தனி கிளாஸும் உங்களுக்கு நடத்திடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வாமன் டிஎன்பிசியில் இப்போ நம்ம வந்து வாமன் டிஎன்பிசியில் குரூப் 2க்கும் குரூப் 2A-க்கும் ஓகேவா? ஸோ போடப்பட்ட சிலபஸ் வச்சு வைஸாக போடப்பட்ட கிளாஸ் ஷெடியூலு. ஸோ உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் இப்போ நான் அட்மிஷன் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த மேலே இருக்க நம்பருக்கு, இந்த 8248651694 நம்பருக்கு கால் பண்ணி முதலே அட்மிஷன் போட்டுக்கோங்க, முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரியாக இப்போ இருந்தே டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிச்சுங்க. கால்ஃபார் வந்த பிறகு தான் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியான சிலபஸ்ஸு. ஸோ கால்ஃபார் வந்த பிறகு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் மெயின்ஸ் இருக்கக்கூடிய 3 மாதத்தில் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் இந்த சிலபஸை நீங்கள் 3 மாதத்தில் கவர் பண்ணவே முடியாது. இது ஃபுல்லாமே படித்து முடிச்சுட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதனால் முன்னாலேயே நல்லா தெளிவாக படிச்சிருங்க. ஸோ முன்னாலேயே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். குரூப் 2ல் குரூப் 2A-ல கண்டிப்பாக ஒரு வேலை இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஓகே, ஸோ அதனால் பிளானம் எப்படினாலும் குரூப் 4 முடிஞ்சிருச்சு, 1 வீக் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து குரூப் 2A-க்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 2 குரூப் 2A. ஸோ ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ப்ரிலிமினரி படிங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு மெயின்ஸ் நான் இப்போ ஆரம்பிச்சுட்டு கால்ஃபார் வந்த பிறகு நான் ப்ரிலிம்ஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ மெயின் சிலபஸ் ஹெவியான சிலபஸ் பாஸ் பண்ணுறது, அதில் தான் நம்மளுக்கு ஸ்கோரிங் பேப்பர். ஸோ அதில் மார்க் எடுத்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ படிக்க போகிற எல்லாத்துக்கும் குரூப் 2 படிக்க போகிற எல்லாத்துக்குமே வாமன் டிஎன்பிசி சார்பாக ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ நன்றி, வணக்கம்.